ஆதியே துணை. ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பானைப்பள்ளி பாடல் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திரம் ரூபியும் மகான் பகவான் சாலை ஆண்டவர்களையும் முத்திப்பாளி. அதாவது ஆண்டவர்கள் மக்கள் குலம் அப்படின்ற இப்போது முதல்ல ஆதிச்சாலை நாட்டு, ஆதிச்சாலை பார்த்தோம், ஆதி அப்புறம் சாலை அப்புறம் நாட்டு அப்புறம் மெய்வழி அது வரலும் பார்த்துருக்கோம். இப்போ ஆண்டவர்கள் மக்கள் குலம் இது மூணையும் இப்போ நாம் பார்க்க வரோம். ஆண்டவர் மக்கள் குலம் இது மூணுத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம், உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் இந்நாளே. இப்போ பானைப்பள்ளி பாடல்லேருந்து நம்ம அந்த வரியை பார்ப்போம். ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம் நீது பெருங்குடி மாலை பானைப்பள்ளி பொங்கலோ பொங்கல். இதில் தெய்வம் இப்போ நாம் இந்த ஆண்டவர் அப்படின்ற அந்த நாமத்தை தெய்வம் நமக்கு எங்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள், அது என்னெல்லாம் எவ்வாறு அந்த நாமம் தெய்வத்துக்கு வந்தது என்ற முதல் கொண்டு நாம் தெளிவாக பார்ப்போம். இப்போ நமக்கு பொன்னரங்க கொம்மியில் தெய்வம் கொடுக்குறாங்க. சாலைக்கு ஆண்டவர் வந்ததுமே நம்ம ஜென்ம பிணியின் பிறப்பருக்க சோலை வளந்திகள் சாலை எதிரிலே காலமேலாமையில் ஆடுதலே. இப்போ நமக்கு தெய்வம் ஆண்டவர்கள் அந்த சாலையை மெய்வழிச்சாலை என்ற ஒரு ஊரையே உண்டு பண்ணி அவங்க எதுக்காக வந்தாங்கன்றதை அது இதில் இந்த வரியில் கொடுக்குறாங்க. சாலைக்கு ஆண்டவர் வந்ததுமே நம்ம ஜென்ம பிணியின் பிறப்பருக்க. அப்போ ஒருவன் பிறந்தான், அது பிறவி பிணி. பிறந்த உடனே அவனுக்கு பிறவி பிணி என்பது கெத்துன்று அவன் தலையில் அது உக்காந்துருக்குது. அந்த பிணியை இதுவரையில் யாரும் போக்கலை. அப்போ ஆண்டவர்கள் அந்த ஜென்ம பிணியை அறுக்கிறதுக்காக வராங்க அப்படின்ற இதில் மேலிட்டு கோடிட்டு காட்டுறாங்க. சாலைக்கு ஆண்டவர் வந்ததுமே நம்ம ஜென்ம பிணியின் பிறப்பருக்க. அந்த ஜென்ம பிணியை அவங்க வேறறுத்து ஓட்டுவதற்காக ஆண்டவர் என்ற நாமத்தின் மீது நமது தெய்வம் அவர்கள் ஏறி வருகிறார்கள். இப்படியான இந்த பாடலில் அவங்க அதை கொடுக்குறாங்க. ஒரு பிச்சை ஆண்டவர் திருக்கோலப்பா, அதுக்கு பேர் பிச்சை ஆண்டவர் திருக்கோலப்பானே கொடுத்துருக்குறாங்க. அதில் தெய்வம் நமக்கு என்ன வழங்குறாங்கன்னு பார்ப்போம். அரிசி பருப்பு கறி காணா பாத்திரத்துடன், அரிசி பருப்பு கறி காணா பாத்திரத்துடன் தரிசனை பரந்த சாலை ஆண்டவர் குழாம் பிச்சைக்கு வந்த ஆரே வீடு தேடி பிச்சைக்கு வராரே
பிச்சை தமக்கிட்டால் பெருவாழ்வு வருமென்று, பிச்சை தமக்கிட்டால் பெருவாழ்வு வருமென்று, நிச்சய திருமாறை நேமி என்றவளால் பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வராரே. இங்கே ஜென்மப்பிணியின் அந்த வேறறுக்க வந்ததுன்னு தெய்வம் கொடுக்குறாங்க. இங்கே நம்ம பாவங்களை எல்லாம் பிச்சை எடுத்து அதை வேறறுத்து ஓட்டுவதற்காக இதில் அந்த பாவத்தை எவ்வாறு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு அதுக்காக பிச்சைக்கு வந்தாரே. நம்ம புராணங்களில் பார்த்தோம்னாக்கா சிவபெருமான் திருவோடு எடுத்துக்கிட்டு பிச்சை கேட்பதாக ஒரு வரலாறு இருக்குது. அது ஒரு கதை. இந்த பிரம்மாவுடைய தலையை பிச்சு அவர் எடுத்துடுவார் ஒரு இதுவில். அது அவர் கையில் திருவோடாக அது ஒட்டிக்கும். அப்போ அந்த யார் இதை நிறைய செல்வத்தை நிரப்புகிறாங்களோ அப்போ அந்த பாவம் உங்களை விட்டு போகும், அந்த திருவோடும் கையை விட்டு போயிடும் அப்படின்னு அது வரலாறு. அந்த பிச்சையை இதுவரையில் யார் அளித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த பிறவி பிணி என்பது மக்களுக்கு இன்னும் யாரும் அதை வேறறுத்து ஓட்டலை. வந்தாங்க, மெய்ஞான மகத்துக்கள்லாம் வந்தாங்க. அவர்கள் அண்டிய ஒரு சில மக்களுக்கு மட்டுமே அதை வேறறுத்து ஓட்டினாங்க. ஆனால் மக்கள் அதை கண்டு கொள்ளலை. நபிகள் பெருமான் வந்த காலத்தில் ஒரு சில பேரும், இயேசு பெருமான் வந்த காலத்தில் ஒரு சொற்ப மக்களும், முருகப்பெருமான் வந்த காலத்தில் சில மக்களும், இப்படியாக அந்தந்த அவதார புருஷர்கள் வரும்போது 1, 2, 3 இப்படியான அந்த வேறறுத்து அந்த பாவத்தை ஓட்டினாங்க. அப்போ கூட வேறு அறுத்தாங்களா அப்படின்னு இல்லை. ஆனால் இது வரைக்கும் அவ்வாறு அதை மக்கள் தெரிந்து கொள்ள முடியல. அப்போ தெய்வம் அதை இங்கே கொடுக்குறாங்க. பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வராரே. அவங்க உங்ககிட்ட இருக்கிற பாவங்களை பீத்தெடுத்து தன்னிடத்தில் இருக்கின்ற புண்ணியத்தை வைப்பதற்காக வந்தார்கள். அதுதான் அதில் நம்ம பிச்சை ஆண்டவர் திருக்கோலப்பாவில் அப்படி கொடுக்குறாங்க. அரிசி பருப்பு கறி காணா பாத்திரத்துடன், அரிசி பருப்பு கறி காணா பாத்திரத்துடன், தரிசனை பரந்தா சாலை ஆண்டவர் கூழம் பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வராரே. பிச்சை தமக்கிட்டால் பெருவாழ்வு வருமென்று. நம்ம பாவத்தை பிச்சு எடுத்துட்டு அவங்க புண்ணியத்தை வச்சா நமக்கு என்ன வாழ்வு கிடைக்கிது? மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு. மனிதன் என்பவன் நித்தியமானவன், அவனுக்கு அழிவு என்பது இல்லை. ஒன்று துன்பத்தை அடைய நரகத்தில் இருக்கணும், இல்லைன்னா இன்பத்தை அடைய சொர்க்கத்தில் இருக்கணும். அந்த சொர்க்க வாழ்வு வேணுமென்றால் மெய்ஞான தவ பாரவான்கள் மூலிமா தான் நாம் அதை அடைய முடியும், அந்த பாவத்தை போக்க முடியும். அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. அப்புறம் தெய்வ தேடு ஊடகத்தில் அவங்க தெய்வம் நமக்கு என்ன வழங்குறாங்கன்னு அதை பார்ப்போம். ஆலகால விஷம் உண்டெங்கள் ஆண்டவர் தன்னை, ஐயன் தன்னை காலமும் கண்டவர் போல் கேட்பதெங்களை என்னே நீங்கள் என்னே. இப்போ இதில் இந்த ஆலகால விஷத்தை உண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிவபெருமானு தான் அந்த மந்திரமலையை இதில் வாசுகி என்ற பாம்பை வைத்து ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அரக்கர்களும் சேர்ந்து அந்த மலையை கடைகிறாங்க. அப்படி கடையும் போது அதில் அந்த கடல்லிருந்து முதல்ல ஒவ்வொரு பொருளாக வருது. கடைசியாக நஞ்சு விஷமாகிய அந்த நஞ்சு வருது. அது இந்த பூமியில் விட்டால் அந்த உலகம் பூராவுமே அழிஞ்சிடும் அப்படின்பதற்காக அது விஷத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்க. அப்போ சிவபெருமான் அவங்க அதை வாங்கி அந்த விஷத்தை உண்றாங்க. உண்டதுனால என்ன ஆகிடுது, பார்வதி இங்கே பிடிச்சிடுறாங்க கண்டத்தை. அதனால் அவங்களுக்கு அந்த கண்டம் மட்டும் நீளமாக ஆகிடும், அது கீழே விஷம் இறங்காத மாதிரி. அந்த ஆழகால விஷத்தை உண்டவர் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். அந்த யமனுடைய விஷத்தை அந்த நஞ்சை முறிக்கக்கூடிய வல்லபம், அப்படி ஒரு தவம்
முழுமையாக யார் பண்ணாங்க அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். ஏன் திருமால் குடிச்சிருக்கலாமே, எத்தனையோ மெய்ஞானிகள் இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் அதை சாப்பிடல. ஏன் அப்படின்னாக்கா அவங்க அதை மிகைத்து ஜெயிப்பதுக்கு உண்டான தவம் பண்ணல. அது அவங்க சிவபெருமான் மட்டுமே பண்ணிவிடுறாங்க. அது தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு ஒன்று, தென்னாட்டிலேருந்து வருகின்ற சிவன் அப்படின்னு அந்த சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ அந்த விஷத்தை வந்து அவங்க அதை முறித்து உண்டுடுறாங்க. இப்போ இந்த விஷம் நம்மளை எவ்வாறு அது தீண்டுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒவ்வொரு மனிதனும் சாகும்போது உடல் ஃபுல்லாக மாறிடுது. கருத்து மாறி சிலருக்கு நீளமாயிடும், சிலருக்கு கருப்பாயிடும். இப்படி தேகாதி அந்தமும் அந்த விஷம் ஏறி தேகம் கெட்டு அழுகி நாரி புழுத்து போகுது. அது என்ன விஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, யமன் என்னும் அந்த நஞ்சு வந்து இறுதி நாளில் நம்ம தேகத்தில் பாயுது. அந்த விஷத்தை இது வரைக்கும் யாருன்னா முறிச்சாங்களான்னா கிடையாது. அப்போ தெய்வம் வந்து அதை முறிக்கிறாங்க. அந்த ஆழ காலத்தினுடைய விஷத்தை உண்டுட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? தேவர்கள் உண்டார்கள். அவர்கள் அந்த விஷத்தை வந்து யாரும் அதை கை போடலை. ஆனால் தேவர்கள் மட்டும் அந்த அமிர்தத்தை உண்றாங்க. அமிர்தத்தை உண்ணோம்னாக்கா மரணம் இல்லாத பெருவாழ்வு. இப்போ இந்த விஷத்தை இவங்க உண்டாச்சு, இப்போ அமிர்தம் வருது. அமிர்த தேவர்கள்லாம் பருகுனாங்க. அது என்ன இந்த அமிர்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுதான் அந்த வந்த மெய்ஞான தவ பாரவான்களின் திருவாய் அமுதே அவர்கள் உண்டு பருகிய அந்த குருகுல வாசமாக அவர்கள் அங்கே இருப்பார்கள். அதை தான் இங்கே வந்து தெய்வம் வந்து ஆலகால விஷம் உண்டெங்கள் ஆண்டவர் தன்னை ஐயன் தன்னை. இப்போ நமக்கு எல்லாம் வந்து அந்த மரண தருவாயில் பரிசுத்தமான ஜீவ பிரயாணம் கிடைக்குது 10 அடையாளத்தோடு அப்படின்னா, அந்த விஷத்தை அந்த நெஞ்ச தெய்வம் வந்து இல்லாத சுட்டெரித்து அந்த கபத்தை எரிஞ்சிடுறார்கள். அப்போ அந்த காலனுடைய கூட்டனுடைய கைப்படாதவாறு நம்மளை அந்த விஷத்திலேருந்து முறிச்சிடுறாங்க. முறித்ததுனால தான் வந்து நமக்கு அந்த மரண தருவாயில் தப்பிக்கிறோம். அந்த இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஞானிகள்லாம் அவங்கவுங்க வேதங்களில் அதை சொல்லி வராங்க. அப்போ இங்கே நமக்கு தெய்வம் வந்து அந்த ஆழகால விஷயத்தை நம்ம மெய்வழி மக்கள் அனைவருக்கும் அதை அவர்கள் உண்டுடுறாங்க. அதை தான் வந்து இங்கே பாடலில் அவங்க அந்த ஆண்டவர் என்ற ஒரு நாமத்தில் அவங்க வராங்க. வந்ததுனால அங்கே இது யார் அப்படின்னு பார்த்தா இவர் தென்னாடுடைய சிவனே தான். அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து தென்னாடுடைய சிவன் என்றும் அல்லாஹ் என்றும், அப்புறம் வந்து மஹதி அலேக் இஸ்லாம் என்றும், இப்படியான அவங்களுக்கு பல நாமங்கள் வருது. அந்த வகையில் பார்க்கும்போது இது எல்லா வேதத்துலேயுமே தான் இருக்குது. திருக்குறளில் அவர் சொல்கிறார், கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னா, அந்த கசடு ஒருவன் தீட்டாகாத சாவறதுக்கு உண்டான ஒரு கல்வியை நீ கற்றுக்கொள்ளு அப்படின்னு அவர் அந்த குறளில் சொல்கிற. கசடு அற அப்படியான ஒரு கல்வி இருந்தால் நீ அதை கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க அதை கொடுக்குறாங்க. அப்புறம் அகப்பை சித்தரும் அவங்க பாடலில் கொடுக்குறாங்க. அதாவது சைவமானதடி அகப்பே தானாகி நின்றதடி சைவமாகவில்லை என்றால் அகப்பே ஜலம் வரும் கண்டாயே அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அது ஔவையார் அவங்க ஒரு விதமாக சொல்கிறாங்க. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் தேக எடுத்தனுடைய பயன் என்ன? உடம்பினுள் உத்தமனை காண், இருதயத்தில் ஈசனை நீ தரிசிக்கணும் அப்படின்றது தான் அது சொல்லுது. சிவ வாக்கியம் அவங்க கொடுக்குறாங்க. நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முனவனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா
நாதன் உள்ளிருக்கையில். அப்போ அந்த நாதனை நாம் தரிசிக்கணும். அதுக்காக தான் இந்த மானிட பிறவி ஒவ்வொரு மனிதனும் எடுத்து வந்தோம். ஆனால் அதை நாமளாக அடைய முடியுமான்னா முடியாது. அதே தான் பட்டினத்தாரும் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க நீராடி போய் என்ன திருநீர் அணைந்தென்ன மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தார் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று கொடுக்குறாங்க. இதில் இந்த நஞ்சு விஷம் அப்படின்றதுக்கு இப்போ நாம் இது எடுத்தோம். அப்போ இது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கூற்றன் கை படக்கூடாது. அதை சிவவாக்கியரும் நடுவுன்னு அழைத்த போது நாறு மிந்த நல்லுடல்னு சொல்கிறார். அப்போ இது எல்லா வேதங்கள்லேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. பைபிளில் எடுத்துக்கணும்னாக்கா லாசரு இறந்து போகிறைய கல்லறையில் வச்சிடுறாங்க. அப்போ 3ஆம் நாள் தான் இயேசு பெருமான் மரியாதை கூட்டின்னு போகிறாங்க. கல்லறையை திறக்க சொல்கிறாங்க. அப்போ மரியாதைன்னு சொல்கிறார், ஆண்டவரே 3 நாள் ஆயிடுச்சு நாரும் அப்படின்றார். அதுக்கு அவன் நித்திரையில் இருக்கின்றான், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், தரங்க கல்லறை என்றாங்க. அவள் பாடி நாராதுன்னே சொல்கிறாருங்க. அப்போ நித்திரையில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் ஜீவனுடைய பிரயாணம். அதுதான் அடக்கம், அமரருள் உய்க்கம், அடங்காமை ஆறுருள் உய்த்துவிடும். இவ்வாறு அதை அவங்க சொல்கிறாங்க. அப்படி வைத்து பார்க்கும்போது அதே போல் லாசரு கல்லறையை திறந்தவொடனே லாசரை எழுந்து வெளியே வான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மரியாளுக்கே தெரியுது, அடாடா நம்ம தீர்ப்பு நாளில் தானே எழுப்புவாங்கன்னு நினச்சோம், இப்போ எழுப்பிட்டாங்களே அப்படின்னா. அப்போது பரிசுத்தமான ஜீவப்பிரயாணம் அந்த நஞ்சு, அந்த ஆழகால விஷத்தை அவர்கள் உண்டதுனால அன்னைக்கு லாசருக்கு அந்த செயல் நடந்தது. இப்படியான சைவ மதமாகட்டும், வைஷ்ணவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், இஸ்லாமிய மதத்தில் கசப்பு ஒருவன் வெளியாகாத அவன் மரணிக்கணும்னு குரானில் அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஆனவர்களுக்கு பேர் மூமின். இறுதி கசப்பு இறுதி நேரம் கண்டு விடிலோ கடுநரக கொடியோ நின்றுது சங்கே அப்படின்னு தெய்வம் நமக்கு அந்த ஞானச்சங்கில் கொடுக்குறாங்க. இப்படி அந்த ஆழகால விஷத்தை உண்டவர் இந்த கலிகாலத்தில் இப்படி ஒரு ஊரையே தெய்வம் நமக்கு உண்டு பண்ணிட்டாங்க. இதை மக்கள் அறியாத மக்கள் அறிந்த மக்கள் அறியாதவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த தவறி போயிட்டான் அப்படின்னு சொன்னால் யுகாந்த கோடி கால முடிவே இல்லாத நரக தண்டனைக்கு நாளாகிடுவான். அதுக்காக தான் நம்ம அதை எடுத்து அறியாமல் இருக்கிற மக்களை அறிந்து கொள்வதற்காக இந்த முத்தி பேருரையை நாம் இன்றைக்கி உலக மக்களுக்கு எடுத்து பேசிக்கொண்டு வரோம். அவங்களே திருமேனியிலேருந்து இந்த ஊரை உண்டு பண்ணாங்க. மக்களும் நிறைய பேர் சேர்ந்தார்கள். இப்போ நாம் அந்த பணியை செய்கிறோம். அதனால் நாம் அதை கண்டினியூவாக நம்ம செஞ்சுன்னு வரணும். அப்படி வரும்போது தான் அறியாத பாமர மக்களுக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தெரியும். ஏன்னா மரணம்ன்றது வருதே, அந்த சாவுடைய நேரத்தில் ஒவ்வொருவரும் தப்ப வேண்டும் என்பது தான் இந்த மெய்வழியினுடைய நோக்கம். பாலகால விஷம் உண்டெங்கள் ஆண்டவர் தன்னை ஐயன் தன்னை காலாமும் கண்டவர் போல் கேட்பதெங்களை என்னே நீங்கள் என்னே. இப்படி அவர்கள் தென்னாருடைய சிவனாக சாலை ஆண்டவர் என்ற நாமத்தின் மீது ஏறி வந்திருப்பதாக இங்கே சிவபெருமான் அப்படின்றது காமிப்பதற்காக தான் அந்த செயலை இங்கே தெய்வம் வைக்கிறாங்க. வந்திருக்கிறது யார்? தென்னாடுடைய சிவனே அப்படின்றத நாம் தெளிவாக இதில் காட்டிடுறாங்க. ஏன்னா விஷத்தை நஞ்சு உண்டவர்கள் சிவபெருமான் ஒருவர் தான். அப்படி இருக்கும்போது இங்கே அந்த ஆழகால விஷத்தை உண்டவர்கள் நம்ம ஆண்டவர்கள். அதனால தான் நமக்கு அந்த மரணம் இல்லாத
பெருவாழ்வு கிடைக்குது. சாவுடைய நேரத்தில் 10 அடையாளங்களோட பரிசுத்தமான ஜீவ பிரயாணம் ஆகுது. அவர்கள் தீர்ப்பு நாளைக்கு பிற்பாடு இந்த உலக முடிவு நாளில் எழுப்பிடுவாங்க. இப்போ மான்மீகத்தை நம்ம பார்ப்போம். அதில் அதுகாலம் நாளையிலே அங்கே மகனே கீழ்நாமக்காரர் வான நாட்டரசர் வான நாட்டு செம்பல் என்றும் ஒருவர் கரை கண்டார் என்றும் ஒருவர் மேசியா என்றும் என்னும் ஒருவர் இறுதி தீர்ப்பர் என்றும் ஒருவர் மைத்திரேய புத்தர் என்றும் ஒருவர் சோஷியாஷ் அஸ்வத்ரேதா என்றும் ஒருவர் கல்கி என்றும் ஒருவர் யுகநாதர் என்றும் ஒருவர் மகதி அலேக் இஸ்லாம் என்றும் ஒருவர் மனுமகன் என்றும் ஒருவர் தென்னாடுடைய சிவன் பனிமதி கன்னி பங்கன் என்றும் ஒருவர் சமயங்களின் நம்பி என்றும் ஒருவர் கத்தாதி கர்த்தர் என்றும் ஒருவர் வேதாவென்றும் ஒருவர் நமக்கு தென்பாகமாக விளங்கும் சாலைக்கு ஆண்டவர்கள் என்றும் இன்னும் அவர்களே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றும் சமரச சன்மார்க்க சங்க சாலையப்பா என்றும் ஞான சித்தர் என்றும் இப்படி நிறைய அந்த நாமத்தின் மீது அவர்கள் ஏறி வருவார்கள். அப்படின்றத தெய்வம் அங்கங்கே அந்த ஆண்டவர்கள் என்ற அந்த நாமத்துக்கு நம்ம பார்த்துன்னு வரோம். இப்போ ஆண்டவர்கள் காலந்தாண்டிய காரணப்பால நாம் பார்ப்போம். ஏரி மின்னலில் இயங்கிடும் போலவாய் பாரின் மீது பகிரங்கமாகவே வீரி அண்டவர் என்றொரு நாமமும் மீறியே வரும் என்று விளம்பியும் மழை தன்னை காட்டும் மின்னல் மறைந்து பின் தோன்றி மாறும். மழை வருவதற்கு முன்ன மழை தன்னை காட்டும் மின்னல் மறைந்து பின் தோன்றி மாறும். மழை வர்றதுக்கு முன்ன இடி இடிச்சு மின்னல் தோன்றி மாறும்னு சொல்றாங்க. மழை தன்னை காட்டும் மின்னல் மறைந்து பின் தோன்றி மாறும். விலை மனு போன் மறைந்திடாது விலை மனு போன் மறைந்திடாது மின்னு பொன் மறைந்திடாது. அப்படி மின்னல் போல வெட்டி மறைஞ்சிடாது. மின்னு பொன் மறைந்திடாது நிலைத்தவான் முகட்டிலேறி நேர்பகிரங்கமாக வளைந்து வான் கொடியும் வீசி வரும் கை என்றறைந்த ஈசா. அப்ப வளைந்து வான் கொடியும் வீசி வருகை என்றறைந்த ஈசன். அப்படி மின்னலை போல வெட்டி மறைந்து அவங்க போயிட மாட்டாங்க. பகிரங்கமாகவே கொடி போட்டு இந்த உலகத்துக்கு இந்த மெய்ஞானத்தை தெய்வம் வழங்கி வந்தாங்க. அப்போ மின்னு பொன்மலை மறைந்திடாது நிலைத்த வான்முகட்டில் ஏறி நேர்பகிரங்கமாக ஒளிஞ்சோ மறைஞ்செல்லாம் இல்லை. இன்னைக்கு உலகம் புறாவுக்கும் இந்த மெய்ஞானத்தை வலைதளம் மூலமாகவும் அது தெய்வம் நடத்தி கொண்டு வராங்க.
அந்த உலக மக்களுக்கு இதுவரைக்கும் இப்படியான ஒரு மெய்ஞானம் செயலில் இருக்கும்போது இயேசுபிரானுடைய வார்த்தையை நம்ம கேட்டோமா, கடைசியாக வள்ளல் பெருமாள் வந்தாங்களே அவங்களுடைய ஒளி நாடா திருவசனம் நம்ம கேட்டோமா? இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த ஆதி பிதாவினுடைய புகைப்படமும் இருக்குது, அவங்களுடைய துணியும் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுதான் இந்த விஞ்ஞானத்தினுடைய ஒரு செயல்பாடாக அது மூலியமாக நமக்கு கிடைச்சிருக்குது. அது ரொம்ப பெரிய அற்புதமான மனிதனுடைய கண்டுபிடிப்புன்னு நாம் சொல்ல வேண்டியது தான். இப்போ வளைந்து வான்கொடியும் வீசி வருகை என்றறைந்த ஈசா, கொடி போட்டு அழைத்து கொண்டே இருக்கிறார்கள், மக்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலில் நம்ம தெய்வமே விளக்கம் அங்கங்கே அந்த நாமத்துக்கு எங்கெங்கே என்னென்ன வருதுன்னு நம்ம பார்த்தாலே ஒரு தெளிவு அடையலாம். அதனால தான் இப்போ நம்ம அதை பார்த்துட்டு வரோம். அப்புறம் தெய்வத்திற்கு ஆண்டவர்கள் என்ற நாமம் எப்படி வந்தது அப்படின்றத ஒரு வாக்கியமாக இங்கே இருக்கு, நாம் அதை பார்ப்போம். தெய்வத்திற்கு ஆண்டவர்கள் என்ற நாமம் வந்து சேர்ந்தது 1936ஆம் ஆண்டில். ஆண்டவர்களை பற்றி அவ்வப்போது தவறாக அவதூறு பிரசுரத்தை அச்சிட்டு விநியோகித்து வந்த வேலுச்சாமி கவிராயர் என்ற அச்சாபிஸ்காரன் ஒருவன் மீது மெய்வழி பிள்ளைகள் ஒரு மான நஷ்ட வழக்கினை தேவக்கோட்டை கலெக்டரிடம் கொடுத்தனர். சிவகங்கை முஜாபரி பங்களாவில் கலெக்டர் வந்து முகாமிட்டு இந்த விசாரணையை நடத்தினார். அப்போது ஆண்டவர்களே வந்தால் என்னை மன்னித்து விடுவார்கள் என்று கலெக்டரிடம் வேண்டியதால் ஆண்டவர்களின் கருத்தினை அறிய கலெக்டர் விரும்பினார். அந்த வேலுச்சாமி கவிராயர் என்றவர் கலெக்டர்கிட்ட வந்து கேட்குறார், ஆண்டவங்களே வந்தாங்கன்னா என்னை மன்னித்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரி, அப்போ அவங்கள கூப்பிட்டு நம்ம அவங்க மன்னிக்கிறாங்களா கேட்கலாம் அப்படின்னு கலெக்டர் வந்து ஆண்டவனுடைய கருத்தை விரும்ப ஆசைப்படுறதுனால தெய்வம் அந்த கலெக்டரை சந்திக்க வராங்க. கலெக்டர் விரும்பினார். அதனால் அன்று மதியம் ஆண்டவர்கள் வந்து கலெக்டரிடம் பேசுவது என்று முடிவாகியது. ஆண்டவர்கள் வருகின்றார்கள் என்று தெரிந்ததும் ஜனங்கள் ஏகமாக அந்த பங்களா முன் கூடிவிட்டனர். ஏற்கனவே சிவகங்கை அரண்மனை வரவேற்பிலும் ஊர்வலத்திலும் ஆண்டவர்கள் பிரசங்கத்தை கேட்டிருந்த மக்கள் ஆண்டவர்கள் காரில் வந்து இறங்கியவுடன் ஆண்டவர்களை பார்க்க அவர்கள் அருட்பொழிவை கேட்கவும் வந்து குழுமிவிட்டனர். ஒரே ஜன நெருக்கடியான ஜனத்திரள் ஆகிவிட்டது. ஆண்டவர்கள் கூட்டத்தை பார்த்து, நாம் கலெக்டரை பார்த்துவிட்டு வந்து உங்களிடம் பிரசங்கம் செய்கிறோம் என்று கூறியவுடன் ஜனத்திரள் வழிவிட அதன் பிறகு உள்ளே சென்றார்கள். இப்படி ஏகமான கூட்டம் வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸை மக்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. உள்ளவும் போக முடியாத அளவுக்கு இருந்ததுனால தெய்வம் இறங்கி அவங்களுக்கு வந்து நான் போயிட்டு வந்து உங்களோட நான் பிரசங்கம் செய்கிறேன்னு அவங்க சொல்லிட்ட உடனே உள்ளே போய் கலெக்டரை பார்க்குறாங்க. இப்போ இது போல் நீங்கள் வந்து அவர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாராம், நீங்கள் அவரை மன்னித்தால் நல்லது அப்படின்னு நீங்களே வந்தால் மன்னிப்பு தருவீங்கன்னு பிரதிவாதி சொல்கிறாப்புல அப்படின்னு கலெக்டர் கேட்குறாரு. பிரதிவாதி அங்கே நிற்கிறான். ஆண்டவன் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் நான் வந்து அவங்கள சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு தெய்வத்துக்கிட்டே வந்து அந்த அச்சாபிஸ்காரன் கேட்குறான். அப்போ கலெக்டரும் பார்க்குறாரு. அப்போ தெய்வம் அவர்கள் ஆம், அவன் சொல்வது சரிதான் அப்படின்றாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் பார்த்து என்னடா இது அவனுக்கு சாதகமாக சொல்லிட்டாங்களே, கேஸ் நிற்காதே உடஞ்சிருமே அப்படின்னு பதறாங்க. அப்போ தெய்வம் வந்து
ஆம், முன்ன வந்து பழனி ஆண்டவர், செந்தில் ஆண்டவர், நாகூர் ஆண்டவர் என்றெல்லாம் வந்தாங்க. ஆனால் இப்போது வந்திருக்கும் செயலில் இருக்கும் ஆண்டவர் நான் தான் அப்படின்னு அந்த கலெக்டர்கிட்ட சொன்ன உடனே அது பிரிதிவாதிக்கு அவன் வந்து ஊர்ஜிதப்படுத்திடுறாங்க. பிரிதிவாதியும் திருன்னு மொய்க்கிறான், என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் இப்போ சைடில் இருக்குது தெய்வம் நம்ம தெய்வம் தானே, அவங்களாம் இந்த காலத்திலே வந்தாங்க. அப்படின்னும் போது இந்த பிரசுரம் எம்ஐ தான் குறிக்குதுன்னு போட்டு உடைச்சிடுறாங்க. அப்போ நீங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குறீங்களான்னு கேட்குறாங்க. அது என்னுடைய கேஸ் இல்லை, இது உங்ககிட்ட அதை நான் ஒப்படைச்சிட்டேன். அதனுடைய நன்மையோ தீமையோ பாவமோ புண்ணியமோ அது உங்களை சார்ந்தது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து 6 மாத சிறைவாசமும் 250 ரூபாய் அவதாரமும் போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவன் அதுக்கப்புறம் மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி அங்கே போய் வாதாடி அவர் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதே 6 மாத சிறை தண்டனையும் 300 ரூபாய் அவதாரமும் அவங்களுக்கு போட்டுடுறாங்க. ஆக மொத்தத்தில் அவன் செய்த தவறுக்கு அந்த தண்டனையை அவன் அனுபவிச்சிடுறான். இப்படியான இந்த ஆண்டவர் என்ற நாம வந்து ஒருத்தர் அடிதுடி பண்ணி கவர்மெண்ட் என் தலையில் கட்டிடுது அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு தடவை இதுக்கு கையெழுத்து போடும்போது அப்போ அந்த கலெக்டர் இனிமேல் நீங்கள் ஆண்டவர்களே கையெழுத்து போடுங்க அப்படின்னு கலெக்டரே சொல்லிடுறாரு. அப்புறம் அப்படியே அந்த நாமம் வந்தது அப்படின்னு தெய்வம் நமக்கு அந்த வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆண்டவர்கள் நாமம் எப்படி நமக்கு வந்து சேர்ந்ததுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆண்டவர் மக்கள் குலம் அப்படின்னு அதுக்கு அடுத்த பகுதியை பார்ப்போம். நரனா வந்தது மக்கள் ஆய்வோனாராகவன், நரனா வந்தது மக்கள் ஆய்வோனாராகவன், அறியா பக்கிஷயங்கள் அதற்கிடை இனியினால் தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுலமே. அப்போ மக்கள் எப்படி இந்த உலகத்தில் ஆனார்கள்? இருக்கிறவங்களாம் மக்கள் தானே, அப்படிதான் நாம் நினச்சிருந்தோம். ஆனால் எங்கள் தெய்வம் அப்படி தரலை. நரனா வந்தது மக்கள், அதாவது மக்கள்லாம் நம்ம சொல்கிறோமே அவங்க எல்லாம் யார் அப்படின்னாக்கா நரனாக வந்த மக்கள், மொத்த பேருமே நரன்தான். அப்படி இதில் அவங்க கொடுக்குறாங்க, நரனா வந்தது மக்கள் ஆய்வோனாராகவன். அந்த மக்கள் இன்னும் நரனாக தான் இருக்கிறாங்க, ஆய்வோனாராக ஆகவில்லை அப்படின்னு இந்த பாடலில் கொடுத்துட்றாங்க. நரனா வந்தது மக்கள் ஆய்வோனாராகவன், அறியா பக்கிஷயங்கள் அதற்கிடை இனியினால். அதை பற்றி அறியவும் இல்லை, தெரிஞ்சிக்கவும் இல்லை நாமளும். அப்படியாக அப்போ மக்கள் என்னவா ஆகணும்? நரனாக வந்த மக்களாக தான் இருக்கிறோம், இன்னும் மாற்றி பிறக்கலை, மனுவாக மாறலை. அது எப்படி மனுவாக மாறுறது? அது நாமளே மாறிக்கிறதா? நாம் மாறிட்டோமா அப்படின்னாக்கா உலக மக்கள் அனைத்து பேரும் நரர், இன்னும் மனுவாக மாறலை அப்படின்றத அதில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அது அந்த மக்கள் எப்படி, அந்த நரர் எப்படி மனுவாக மாறுறாரு அப்படின்றது அடுத்த பாடலில் தெய்வம் கொடுக்குறாங்க. தரைதனில் நரனாய் தோன்றி தாம் கதி அடையாதோரை, தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை, முறை சங்கார அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி. அப்போ முறையான அனுக்கிரகம், அந்த 9 கோளில் நம்ம வீடு திருக்கிறோம் இல்லையா, அந்த 9 கோளினுடைய சேட்டையெல்லாம் கலைந்து எடுக்கணும், அந்த கோளில் போய் மாட்டக்கூடாது. அப்படி அந்த கோளில் மாட்டினோம்னா என்ன ஆகிடும்? மரணத்தில் எத்தனை போய் சொல்லிவிடும்.
அப்போ அந்த நவகிரக கோளறிவாளர் ஒரு யதார்த்த தேவகுரு இல்லாது கல்வி வீடுபதம் காண முடியாது. அப்போ அந்த யதார்த்த நவகிரக கோளறிவாளராகிய ஒரு தேவகுரு இல்லாது அந்த கல்வி வீடு பதத்தை நம்ம காண முடியாது. அப்போ அந்த கோள்கள் எல்லாம் அவங்க அறுக்கிறாங்க. அது இந்த பாடல்ல நமக்கு அதையும் வழங்குறாங்க. தரைதனில் நரராய் தோன்றி தாம் கெதி அடையாதோரை முறை சங்காரனு கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி. அப்போ தெய்வம் வந்து அந்த நரனா வந்த மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க மனுவாக மாத்துறாங்க. அது ஒரு மெய்குரு பிரான் அவர்களால் மட்டும்தான் முடியும், நம்மளாலாம் அது முடியாது. அப்படி நம்மளை எல்லாம் மாற்றினாங்க. இனி வருகிறவர்களையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். முறை சங்காரனு கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி. அப்படி மனுவா மாத்திட்டாங்க. மாத்திட்டு என்ன பண்றாங்க, வீரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் அந்த விரை பிரம்மத்தை அவர் முகத்துல வைத்து படைச்சிடுறாங்க. யாருக்கு? அந்த நரனுக்கு. நரனாக வந்த மக்களை அவங்க சந்நிதி முன்னால நம்ம போய் நின்னா நமக்கு இந்த செயலை மாத்துறாங்க. விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. இதுக்கப்புறம் மறைபடாது, அவர்கள் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. இவை உலக மக்கள் அனைத்து பேரையும் இன்னைக்கு 900 கோடி மக்களையும் அவங்களால ஆக்க முடியும். ஆனால் கூடிக்கொண்ட மக்களை மட்டும்தானே அவங்க ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஆக்கி கொண்டே இருக்கிறாங்க. வருகின்ற மக்கள் ஆகிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அது எப்படியெல்லாம் அவங்க மாத்துறாங்கன்றது தான் இதில் கொடுக்குறாங்க. நான் இழந்தனிலே எங்கு நரஜன்மம் எடுத்தோர் எல்லாம். அன்னைக்கு சன்னதி முன்னால நிற்கிற அனந்தாதி தேவர்களுக்கெல்லாம் நான் இழந்தனிலே இங்கு நரஜன்மம் எடுத்தோர் எல்லாம் வானவராவதற்கு மக்களாகுவதென்றோரா. மக்களாவது என்று ஓராதான் போய் நின்னோம் சந்நிதியில். அப்படித்தானே நின்னோம். வானவராவதற்கு மக்களாகுவதென்றோரா ஆனவ இடிம்பிலேறி அறமெளிந்து உருகுலைந்து காணும் ஊர்வன பறவை காளிகால் உரை செய்வீரே. அந்த ஆணவ இடும்புல நாம இருந்தோம். தேவராவதற்கு தான் மனிதன் வந்தார் என்று இந்த உலக மக்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு கல்வி எந்த உலகத்துல எங்க நடக்குது? நம்ம மெய்வழிச்சாலையை தவிர இன்னைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் வந்த அனைத்து மக்களுமே தேவராவதற்கு தான் வந்தார்கள் என்று யார் அறிந்து கொண்டார்கள்? இல்லையே. அப்போ அது மட்டுமா? ஆணவ இடும்பிலேறி. அப்போ அது அறமெளிந்து உருகுலைந்து அப்படியான ஒரு முகாந்தரத்தில் தான் நாம் வாழ்ந்து வரோம். அப்போ இங்கே அப்படி சொக்கலிங்கானந்தர் தெய்வத்தை சந்திக்க அவர் முதல்ல சபையில் சேர்றாரு. அப்போ இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பெரியவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு அவர் பார்க்கறதுக்கு இங்கே வராரு. அவர் என்ன நினச்சி வராரு? அந்த ஆணவ இடும்பில் ஏறி தான் வராரு. 100 கேள்வி எடுத்துக்கிட்டார், எழுதிக்கிட்டார். இந்த 100 கேள்விக்கும் இவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க மெய்யான குரு, நாம் இந்த சபையில் சேர்ந்துக்கலாம். இல்லைனாக்கா நாம் இந்த சபையில் சேரக்கூடாது, அது அது கெடுக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அப்போ ஆனால் அந்த 100 கேள்விக்கு சொல்லிட்டா இவங்களை நம்ம குருவாக ஏற்றுப்போம் அப்படின்ட்டு அவரும் 100 கேள்வி எழுதிக்கிட்டு வந்துடுறாரு. ஆலயம் முழுக்க நிரம்ப அனந்தர்கள் கூட்டம். இவர் அந்த
வடக்கு புறத்தில் ஒரு தூணில் சாஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிறாரு. இங்கே தெய்வம் வந்து பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்குது. சரி, கூட்டம்லாம் போனதும் இந்த சாமிக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்போம் அப்படின்னு அவர் வந்து போய் உக்காந்துக்கிட்டாரு. அவங்க பிரச்சாரம் பண்ணுறது கேட்டுனே இருக்கும்போது பார்த்தா அவர் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுக்கு விளக்கம் வந்துடுச்சு. டக்குன்னு டிக் பண்ணிட்டார். என்னடா அது நம்ம கேட்காமலே வருது அப்போ நோட்டை எடுத்து வச்சுருந்தாரு. இப்படி 1 2 3 4 99 100 கேள்விக்கு விளக்கம் வந்துடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அட இவங்க வந்து நம்ம நினச்ச மாதிரி 100 கேள்விக்கும் கொடுத்துட்டாங்களே. ஆனால் அவங்க போய் கேட்டாங்களே, கேட்கல. ஆனால் அவர் விளக்கம்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் சரி, இவங்கள நாம் வந்து ஒரு மெய்யான ஒரு குருவுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணணும். நம்ம கேள்விகள்லாம் விளக்கம் வந்துடுச்சு. சரி, நாம் ஓரமாகிறோம், நம்மள அவங்க 3 வாட்டி திரும்பி பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தெய்வம் பிரச்சாரம் பண்ணிக்கினே இருந்துட்டு டக்குன்னு திரும்பி அதை பார்த்து திரும்பிக்கிறாங்க. அவர் கருக்குன்னுச்சு. என்னடா அது நினச்சோம், உடனே நம்மளை திரும்பி பார்த்துட்டாங்களே, சரி பார்ப்போம், இன்னும் 2 வாட்டி இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. திருமணம் அப்படியே பிரச்சாரம் பேசினேன்ட்டு தெய்வம் வந்து அப்படி திரும்பி பார்த்தாச்சு 2 வாட்டி. அதுக்குள்ளேயே அவருக்கு டவுசர் கலந்துச்சு பாதி. என்னடா இது அப்படின்னு. சரி, இந்த வாட்டி நம்மளை பார்க்கணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா. டகால்னு தெய்வம் என்ன போதுமா அப்படின்னாங்களாம். ஆடி வளர்த்து தெய்வமே போய் வீழ்ந்தாரான் சாஷ்டாங்கமா. அதுபோல் நாம் வந்து அந்த ஆணவ இடும்பில் ஏறி தான் ஒவ்வொரு மனிதனும் இங்கே வந்தான். அதுவும் எப்படி வந்தான், அறமெலிந்து உருகுலைந்து போய் வந்தான். நமக்கு அதெல்லாம் தெரியுமா? அப்போ வரல, ஏதோ பெரியவங்க வந்தாங்க அப்படின்ட்டு தான் வந்து சபையிலெல்லாம் சேர்ந்தாங்க. இப்படியான ஒவ்வொரு அனந்தர்களுடைய வரலாறுகள்லாம் இதுவரையிலும் உலகத்துக்கு 63 நாயன்மார்கள் வரலாறு தானே, அதுவே இந்த உலகத்தினால எண்ணி அறிய முடியாத அளவு இருக்குது. இங்கே பல ஆயிரக்கணக்கான மக்கள். தெய்வம் எண்ணிக்கையில் வந்தது 5049 சில்லற. ஆனால் அது கணக்கில் இல்லாதது பல ஆயிரக்கணக்கான மக்களாச்சே. அவங்களுடைய வரலாறு ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த உலகம் தாங்குமா? அவ்வளோ இருக்குது, அவ்வளோ வரலாறுகள். ஒவ்வொருவரையும் தெய்வம் ஆட்கொண்ட விதம் இருக்குது. இது கேட்டாலே போதும். சிவனடியார்களுடைய தொண்டே பெரியது. அவங்களுடைய அந்த வரலாறுகளை கேட்டாலே அப்படி அதிசயமாலாம் இருக்கு. அந்த வரலாறும் நம்ம பார்க்குறோம். அதனால் தெய்வம் வந்து இப்படி அந்த ஆணவ இடும்பிலேறி அறமெலிந்து உருகுலைந்து இப்படி வந்த நம்மளெல்லாம் அவங்க ஆட்கொள்கிறாங்க. நான் இழந்தனிலே இங்கு நரஜன்மம் எடுத்தோரெல்லாம் வானவராவதற்கு மக்களாகுவதென்றோரா ஆனவ இடும்பிலேறி அறமெலிந்து உருகுலைந்து காணும் ஊர்வன பறவை காளிகால் உரை செய்வீரே. இப்படி காணும் ஊர்வன பறவை காளிகால் உரை செய்வீரே. இப்படி நம்மளெல்லாம் வந்து அப்படி நீ இல்லைனாக்கா ஊர்வன அந்த வனத்தில் தான் நம்மளை சேர்க்கணும். அப்படி காளிகால் ஊர்வனங்கால் நீங்களே உரை செய்வீர்களே, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு தெய்வம் கேட்குறாங்க. இப்படியாக இந்த மக்களாக நாம் எப்படி மாறணும் அப்படின்றத தெய்வம் இதில் அவங்க கொடுக்குறாங்க. அந்த மக்களுக்காக இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஆண்டவர் பார்த்துட்டோம், இப்போ ஆண்டவர் மக்கள் குலம் அதுக்காக வந்திருக்கும். மக்கள் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ காலம் தாட்டிய காரணப்பால தெய்வம் அடுத்து என்ன கொடுக்குறான்னு நம்ம பார்ப்போம். காலம் மக்கள் மோகங்கள் கருகிடும் வேலையில் ஒரு சத்தம் வருமென்ற
சாலை வானத்தில் வீசும் இச்சத்தமே, சாலை வானத்தில் வீசும் இச்சத்தமே, காலம் தேவகுமாரரை கண்டதே. இந்த சத்தம் எங்கே விழுது? நம்ம சாலை எல்லையில் மட்டும்தானே இந்த சத்தம் வந்து உயிருக்கு தப்புகின்ற ஒரு சத்தம் இந்த எல்லையில் தானே கேட்குது. ஒரு அபாயம் வருது அப்படின்னாக்கா மிலிட்ரியில் வந்து ஒரு சங்கு ஊதுவாங்க, அபாய சங்கு. அதை கேட்டால் தான் மக்கள் உயிருக்கு தப்பி ஓடி எங்கெங்கே மறைவான இடத்துல போய் ஒளிந்துக்கணும். அப்படி யமன் என்ற ஒரு அபாய சங்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊதப்பெறுகிறதே, அதுலேருந்து எப்படி தப்புறது அப்படின்ற ஒரு சத்தம், தப்பிக்கின்ற ஒரு சத்தம் நம்ம எல்லையில் தவிர, இந்த மெய்வழி சாலையில் தவிர வேறு எங்குமே கிடையாது. அதுதான் காலம் மக்கள் முகங்கள் கருகிடும். காலம் வரும்போது யமனுடைய வந்து கூட்டனுடைய கைப்பட்டா என்ன ஆகும்? மனிதருடைய முகம் கருகிடும். காலம் மக்கள் முகங்கள் கருகிடும், வேலையில் ஒரு சத்தம் வரும் என்ற, அந்த வேலையில் ஒரு சத்தம் வரும் என்ற. சாலை வானத்தில் வீசும் இச்சத்தமே, காலம் தேவகுமாரரை கண்டதே. இந்த உலகம் கண்டுருச்சு. அல்லாஹ் அவதாரம் எடுத்து வந்த காட்சியை இந்த உலகமும் இங்கு இருக்கின்ற மெய்வழி மக்களும் முழு சந்திரனை காண்பது போல கண்டார்கள். தென்னாடுடைய சிவனையும் கண்டார்கள். அப்புறம் வந்து மகதி அலேக் இஸ்லாமே அவர்களையும் கண்டார்கள். அப்புறம் சாவாது பிறவாது தனி முதலாயிருந்த ஆவாயு உலகுபடு அழிதுயர் தீர்ப்பதற்காக மேவாது போல் மெய்யே போல் வந்து பிறந்திடுவேன் யுகந்தோறும் யுகந்தோறும் அப்படின்னு பகவத்கீதையில் அவங்க சொல்கிறாங்க. அந்த பரமாத்மாவையும் நாம் இங்கே செயலடையாளத்தோடு கண்டோம். அதை இந்த உலகமும் பார்த்துருச்சு. இனி வருகின்ற மக்களும் அந்த அடையாளத்தோடு வந்து தேடினா இந்த எல்லையில் அதெல்லாம் கிடைக்கும். மக்கள் பெரும் மனப்பார் முழு லாசமும், மக்கள் பெரும் மனம் பார் முழு லாசமும், வக்கனை அச்சு வைத்திருப்பார் என்றும் நிக்கு மன்னரலங்கோல காலத்தே தக்க கீதிசை தான் வருவார் என்றும். கடைக்கோடியான கீழ் திசையில் அவர்கள் தோன்றுவார்கள். குஷிஷார் என்பவர்னு தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லுது. இப்படியான நாம் வந்து அந்த மக்களுக்கு பார்த்தோம். இப்போ குலம், கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் உன்னுள்ளே குளங்களும் உன்னுள்ளே குலாமரே அப்படின்னு சிவவாக்கியரில் அவங்க கொடுக்குறாங்க. இதை தெய்வம் நமக்கு எவ்வாறு இதை வழங்கியுள்ளார்ன்றதை நாம் பார்ப்போம். குலமானம் கெடுத்தெடுத்தனைக்கும் செல்வ கோடி சூரிய பிரகாச சஞ்சீவி, குலமானம் கெடுத்தெடுத்தனைக்கும் செல்வ கோடி சூரிய பிரகாச சஞ்சீவி, புலனுக்காலாக்காமற் காக்கும் தெய்வ புண்ணியர் பூமல சரணம் சஞ்சீவி. அப்போ குலமானம் கெடுத்தெடுத்தனைக்கும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நம்ம இப்போ இங்கே பல ஆயிரக்கணக்கான ஜாதி மத மக்கள் வந்து இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க குலங்கள்லாம் என்ன அப்படின்னா, தன் மதத்தில் தவறாதிருத்தி பண்பு பிறங்க பலகலையொக்க இன்புற ஈட்டும் இயல்மொழி அண்ணல் தன் பெருவெளியே சாலை என்றோதே அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நம்ம ஒவ்வொரு குலத்துலேயும் எங்கள் அப்பா வந்து அவன் வந்து செங்குந்த முதலியார், அவன் வந்து சபையில் சேர்ந்ததும் அவன் என்ன ஆயிடுச்சு, நம்ம ஜாதி மத மக்கள்லாம் வந்து என்ன அவங்க போய் வேற எங்கேயோ சேர்ந்துட்டாங்களாமே
அப்படின்ற மாதிரி அந்த குலம் வந்து அந்த குலத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் வந்தாங்களா? இல்லை. நாம் மட்டும்தான். அந்த குலத்திலிருந்து நம்மளை மட்டும் துண்டாக எடுக்கிறாங்க. அப்போ நம்மளை அந்த குலம் மானம் கெடுத்தெடுத்தனைத்து அப்படின்னாக்கா அந்த குலத்திலேயே நாம் இருக்கிறோமா கடைசி வரலும் அப்படின்னாக்கா இல்லை. ஏன் எப்படி இல்லை அப்படின்னாக்கா இறுதி நேரத்தில் யமன் வந்து கூற்றன் கை வந்து பட்டுடுது. அப்போ ஜாதி கெட்ட பாவியமன் தன் கையில் சிக்கி அந்த நரக துன்பத்துக்கு போய் நம்ம ஆளாயிடுறோம் அல்லவா? அப்போ அங்கே நம்ம குலம் ஜாதிமான்னு நாங்கள் போய் எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஜாதிமான்னு சொன்னேன்னா விளக்கு மாறும் சாணி சட்டியும் எதுக்கு சாவுடைய நேரத்தில் எடுத்து வைக்கிறாங்க? ஏன் மொட்டை அடித்து தலை முழுகணும்? ஏன் அவன் தீட்டாகி செத்துட்டான்? நம்ம குலத்துக்கே மாற்றமாக போயிட்டான் அப்படின்றத வந்து அந்த ஜாதியிலேருந்து அவனை நீக்கிடுறாங்க. எந்த ஜாதியிலேருந்து? ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு ஜாதியிலையும் இருந்தாலும் நம்மளை ஜாதி விட்டு நீக்கிடுறோம். அதுதான் அந்த செயல். அதனால தான் வந்து அது வீதி ஓரம் பொரியும் எள்ளும் எது கொண்டு இறச்சிக்கினே போகிறாங்க. நீ வீட்டுக்கு வந்துடாத, இதை இப்படியே சாப்பிட்டு இப்படியே போயிடு. அப்படியே மீறி வந்தனா விளக்கு மாறு சாணி சட்டியில் போட்டு வச்சுருப்பேன். இதனால் உனக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு செருப்பு இந்த மரியாதைலாம் எதுக்கு செய்யுது? என்ன காரணம்? அந்த சடங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்படி செய்யலைன்னா அந்த ஆவி என்ன பண்ணுது? நம்ம வீட்டை வந்து சுற்றிக்கும். அது நம்ம நிம்மதி இருக்காது. நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சாஸ்திரங்கள் சொல்லி அதுபடி நம்ம செய்கிறோம். அப்போ அந்த குலத்துக்கு இவன் மாற்றமாக போய்விட்டான். இறைவனுக்கு நேர் விரோதியாக ஆகிவிட்டான். அதனால தான் இவன் கட்டின கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலை சாத்துப்பா மூடுன்னு சொல்லிடுறான். காலமெல்லாம் இறைவனை வழிபட்டு வந்த இவனுக்கு அவன் கட்டிய கோயிலை கும்பிட்றாங்கன்னு சொன்னால் அப்போ எங்கே போயிருப்பான்? அப்படின்றத நாம் அதை உணரணும். அப்படியான அந்த மாதிரி அதெல்லாம் நடக்குது. அதனால தான் அந்த குலத்துக்கு அவன் ஒரு மாற்றமாக போய்விட்டான். குலமானம் கெடுத்தெடுத்தனைக்கும் செல்வ கோடி சூரிய பிரகாச சஞ்சீவி. அந்த யமன் கூட்டன் கைப்படாத அந்த கோடி சூரிய பிரகாச அந்த சஞ்சீவியை அது நாம் கைப்பற்றணும். அப்படி அது நம்ம தொடலைன்னா புலனுக்காலாக்காமற் காக்கும் அந்த புலனில் போய் நம்ம மாட்டிக்கும். அப்படி ஐம்புலன்களில் மாட்டிட்டோம்னாக்கா அந்த துன்பத்தில் அது கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சிடுது. புலனுக்காலாக்காமற் காக்கும் தெய்வ புண்ணியன் பூமலர் சரணம் சஞ்சீவி. அந்த புண்ணியமாகிய அந்த பூ மலர் மிசை நாம் போய் எழுதணும். அதுதான் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை அவங்க அந்த பாடலில் கொடுக்குறாங்க. அது புண்ணிய பூமலர் சரணம் சஞ்சீவி அப்படின்னு தெய்வம் வந்து நிறைய அதில் குத்துன்னு வராங்க. நம்ம அந்த குலத்துக்காக பார்ப்போம். அதே போல் தெய்வ தேடு உலகத்தில் இங்கே கொடுக்குறாங்க. குறவருக்கு குமரி கற்பம் வழங்கும் எங்கள் நாடு வழங்கும் எங்கள் நாடு புலம்பெண் நிலம் பார்வதியால் குடியிருக்கும் நாடு. அந்த குறவர் குலத்தில் அவங்க யார் குடியிருக்கிறாங்க? பார்வதியால் குடியிருக்கும் நாடு. அந்த மலையரசி மலையரசி அப்படின்னாலே அவங்களுக்கு தான் அந்த பேர் வருது. அப்போ இங்கே வந்து அந்த குறவர் அப்படின்னாக்கா குறி சொல்லுவாங்க. நம்ம அந்த குறி சொல்கிறத பார்ப்போம். பீச்சிலலாம் கூட ஒரு மந்திரக்கோள் மாதிரி வச்சு சொல்லி அப்போ வந்து நடந்த காலம், அப்புறம் நிகழ்காலம், அப்புறம் வருங்காலம், அப்படி 3 காலத்தையும் அவங்க குறி சொல்லுவாங்க. அந்த பலனை சொல்லி குறியும் சொல்லி அதுக்கு பலனும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் குறவர்னு நாம் சொல்லுவோம்.
ஆனால் இங்கே தெய்வம் என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா, சித்தர் முத்தர் தேவ ரிஷி மார்க்குங்குரி சொல்வேன், மார்க்குங்குரி சொல்வேன், அவர்கள் குலந்தனில் பிறந்த வளர்மங்கை நான் நம்மேன். அப்போ அந்த தேவ குலத்தில் பிறந்த வளர்மங்கை நான் நம்மே, எல்லாருக்கும் நான் குறி சொல்வேன் அப்படின்னு தெய்வம் நமக்கு இந்த தேடு குலத்தில் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ சித்தர் முத்தர் தேவ ரிஷி மார்க்கும் குறி சொல்வேன்னு சொல்கிறாங்க. வந்த மெய்ஞான மகத்துக்கள் எல்லாம் ஜீவமுத்தி தான் அடைந்தார்கள், தேகமுத்தி இன்னும் யாரும் அடையலை. அவங்களுக்கெல்லாம் வந்து கடைசியில் வருகின்ற தென்னாருடைய சிவனை அல்லாஹ் அவதாரம் பண்ணும்போது, மகதி அலைக்கெல்லாம் வரும்போது இப்படின்னு தீர்க்க தரிசனமாக அவர்கள் குறி சொல்லி கொண்டு வந்தார்கள். வேதங்கள் அனைத்தும் என்ன சொல்லின்னு வருது, கடைசியில் வருகின்ற இறுதி தீர்ப்பறவர்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் அந்த 4ஆம் பதத்தை தருவார்கள் அப்படின்னு நாம் சொல்லலை, வேதங்கள் சொல்லுது. அந்த குறியெல்லாம் யார் சொல்லணும் வந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நாம் தான் சொல்லணும் வந்தான்றாங்க தெய்வம். சித்தர் முத்தர் தேவரிஷி மார்க்கும் குறி சொல்வேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்க குறி சொல்லின்னு வந்தாங்க. இப்போ நமக்கு குறி சொல்லின்னு இருக்காங்க. என்ன, டேய் நீ மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வந்தவன், இது எல்லோருடைய உங்கள் நினைவிலே ஒரு அழுத்தமான இருட்டு இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் எல்லாம் செத்த பிறகு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அதுதானே அந்த அழுத்தமான இருட்டு. அதில் போய் நீ மாட்டிக்காத. மரணத்துக்கு அப்புறம் மறுமை நாள் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதுலேருந்து நீ தப்பணும் அப்படின்ற அந்த வழியெல்லாம் சொல்லி உன்னை தப்பிக்க வைப்பதற்காகவே நான் வந்தேன் தெய்வம் கொடுத்துட்றாங்க. அப்படி இந்த பாடலில் அவங்க குறவருக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க. அருள் படிந்த பெருங்கொலாமாம் குறவர் குலாம் அம்மே, குறவர் குலாம் அம்மே, அவர்கள் குலம் தன்னில் பிறந்த வளர்மங்கை நான் நம்மே. இங்கே தெய்வம் மங்கையராக வந்து நமக்கு குறி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பிள்ளைத்தமிழில் தெய்வம் நமக்கு என்ன வழங்குறேன்னு பார்ப்போம். நன்னயமாக வெனாத துணியால் நல்லுணவுள்ளகிரி, நடுவனை வீட்டு திடமுனையிட்ட நம் குல தெய்வீக, தன்னிகரின்மையனக்குபதேசிகத்தாலோ தாலேலோ, என்றன் சர்க்குருவானதனி கருணாகரர் தாலோ தாலேலோ அப்படின்னு தெய்வம் வந்து இங்கே நம் குல தெய்வீகம். அப்போ நம் குல தெய்வம்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த குலத்துக்கு நிறைய இருக்குது, இது டைம் ஆச்சு. அதனால் இந்த குலம் அப்படின்றத பற்றியும் நாம் அதில் ஒரு 4 கண்ணி தான் பார்த்துருக்கோம். மீண்டும் இன்னொரு முத்தி பேருகளை இந்த குலத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். என் முத்தி பேருரை நிறைவு செய்கிறேன். மீண்டும் என் முத்தி பேருரை தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். முத்தி பூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான் மிராய பகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி.